ஒவ்வொரு இயக்குனரும் தான் அறிமுகம் செய்து வைக்கிற நடிகர் நடிகைகளுக்கு சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி பேரை மாற்றுவது வழக்கம். அந்தபடி தான் கணேசனுக்கும் உனக்கு ஏதாவது ஒரு நல்ல பேரா சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி நீயே மாற்றிக்க அப்படின்னு கே பாலச்சந்தர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த கணேசனுக்கு தனக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு நீண்ட நாட்களாக ஒரு பெரிய குழப்பம் இருந்திருக்கிறது. அப்பொழுது அந்த குழப்பத்தை தீர்க்கும் விதமாக கே பாலச்சந்தர் தான் சொல்லியிருக்கிறார், நீ டில்லியில் நிறைய நாடகங்கள் நடித்திருக்கிறதுனால அந்த டில்லியை சேர்த்து டெல்லி கணேஷ் அப்படின்னு நீ வச்சுக்க, இந்த பேர் உனக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். இவரும் ஆரம்பத்தில் இந்த பேர் நமக்கு சரியாக வருமா அப்படின்னு யோசித்தபடி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த பேர் தான் அவருக்கு மிகப்பெரிய அடையாளமாக மாறி போனது. இவர் நடிக்க ஆரம்பத்திலிருந்தே இந்த தமிழ் சினிமாவில் குணச்சித்திர நடிகராகவே இருந்த போதிலும் தனக்கென்று ஒரு தனி புகழும் அந்தஸ்தும் பெற்று இன்று வரைக்கும் இந்த தமிழ் திரையுலகத்தில் கோலோச்சி கொண்டிருக்கிறார். தமிழ் ரசிகர்கள் மனங்களில் நெருக்கமாக இருந்து வரக்கூடியவர் தான் இந்த டெல்லி கணேஷ். ஒரு திரைப்படம் என்னதான் ஹீரோ ஹீரோயின் இவர்களை சுற்றி அந்த கதை நகர்ந்தாலும் முழுமையாக ஒரு